நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நான் ஆண்டவரே, நற்கருணை நாதரை உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எம்மை படைத்து பராமரித்து காத்து வரும் தேவன் நீர். இதோ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீர் எம்மோடு இருக்கிறீர், எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், எம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர் என்று அபரிவிதமாக விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே பற்றி கொண்டு வாழ எமக்கு அருளை தாரும். இதோ தெய்வீகமாக இந்த நற்கருணையில் நீ வீற்றிருக்கிறீர் என்பதை முழுவதுமாக விசுவசித்து உம்மையே பற்றி கொண்டு வாழ எமக்கு அருளை தாரும். தந்தையாக, மகனாக, தூய ஆவியாக தொடர்ந்து எம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இவ்வேளையில் உம்முடைய ஒவ்வொரு இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த நற்கருணை வழியாக நாங்கள் உணர்கிறோம். எம்மை ஆசீர்வதியும் வழிநடத்தும். தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். அன்பான ஆண்டவரே, மூவர் இறைவனே, இதோ நீர் என் மத்தியில் வீற்றிருக்கிறேன், நற்கருணையில் வீற்றிருந்தே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன் என்று அபரிவிதமாக விசுவசித்து எம்மையே உமக்கு சரணாகதியாக்கி முழுவதுமாக உம்மிடம் எம்மை அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, எம்மையும் எம் குடும்பங்களையும் சிறப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நீர் நோக்கி பார்த்து எமக்கு ஒரு சுகத்தையும் பலத்தையும் சக்தியையும் உடனிருப்பையும் கொடுத்து எம்மையும் எம் குடும்பத்தாரையும் தொடர்ந்து வழிநடத்தியுள்ள ஆண்டவரே, செபிக்கிறோம் செபிக்கிறோம். நற்கருணை நாதரே, உம்மிடம் எம்மை கையளித்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும், எம்மை வழிநடத்தும் தேவனே.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பில் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். அருள் நிறையாய நாட்களித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, அருள் நிறையாய நாட்களித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, பரம்பொருள் அவர் பாதம் தனை நாம் பரிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். பரம்பொருள் அவர் பாதம் தனை நாம் பரிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். அமல்ராஜ் குமாரி இந்த குடும்பத்திற்கு இயேசுவின் திருதி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டியும் அமல்ராஜ் குமாரி அவர்கள் செபிக்கிறார்கள். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். கொஹிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும், தொழிலாளிகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து வழிநடத்தவும், அனைத்து தடைகளை நீக்கவும் செபிக்கிறார்கள். இத்தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆண்மை இலைப்பாறுதலுக்காக மரித்த கரசால கிளமெண்ட் ஆன்மாவிற்காகவும், அடுத்தந்தை எஜ்ஜெந்தோனி சாமி பிஜே என்றி ஆன்மாக்களுக்காகவும், காலி ரெஜினம்மாள் ஆன்மாவிற்காகவும், கட்டார் ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும், ஆரோக்கியமேரி முதலாம் ஆண்டு நினைவிலே இவருடைய ஆன்மாவிற்காகவும், அந்தோனி சாமி ஆன்மாவிற்காகவும், B.R. ட்ரூமென் 14வது ஆண்டு நினைவிலே இவருடைய ஆன்மாவிற்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்த இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் இவர்களை ஏற்றுக்கொள்ள செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாயில் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உள்ளம் கனிந்தும் அடியார்களாகி எங்களில் உமருள் கொடைகளை பெருக செய்தருளும்.
இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போராடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவர் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியில் நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரர்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும், என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீரோ உம் காற்றை வீச செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே, எம் தலைவரே,
நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உமது கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 46 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்பு தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே, என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் வாழ்விலே மிக முக்கிய அங்கமாக நடந்த நிகழ்வான செங்கடலை கடப்பதை பற்றி இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்தில் சீடர் பக்கமாக திரும்பி, இதோ இவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரியும் ஆவர், ஏனென்றால் இறை திருவுள்ளத்தை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று. இந்த இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றல் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் இறை திருவுள்ளத்தை இறை திட்டத்தின்படி இறைவன் தங்களுக்கு கொடுத்த நியமங்களின்படி வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவன் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே வழிநடத்த பொழுதும் சரி, பார்வ மன்னன் படைகளிடமிருந்து அவர்களை காப்பாற்றும் போதும் சரி, உணவிற்காக பட்டினி கிடந்த பொழுது மன்னாவையும் காடையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்த பொழுதும் சரி, தண்ணீருக்காக அலைந்து திரிந்த பொழுது பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்த பொழுதும் சரி, மேகத்துணாகவும் நெருப்புத்துணாகவும் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வழிநடத்திய போதும் சரி, அனைத்து தருணங்களிலுமே இறைவன் அவர்களோடு துணையாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் இறை திருவுள்ளத்தின்படி அவர்கள் வாழ்ந்ததால், இறை திருவுள்ளத்தின்படி அவர்கள் நடந்ததால் இறைவன் அவர்களோடு என்றுமே துணையாக இருந்து அவர்களை வழிநடத்தியிருக்கிறார். எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள், பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளாக கடத்தப்பட்டார்கள். ஏன் கொள்ளை நோய் அவர்களுக்கு வந்தது, பாம்பு கடிபட்டு பாலை நிலத்திலே பலர் இறந்தார்கள். இந்த தருணத்தில் எல்லாம் சற்று விவிலியத்தை உற்று நோக்கினால் இறை திருவுள்ளத்தின்படி நடக்காமல்
விலகி சென்றதனால் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளானர். மோயிசன் சீனாய் மலையில் சென்று இறைவனோடு பேச சென்றிருக்கிறார். வருவதற்கு காலதாமதமாகிறது. அதற்குள்ளாக ஒரு கன்றுக்குட்டியை தெய்வமாக மாற்றி இஸ்ரேல் மக்கள் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? வந்தவுடனே இறை கோபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? இறை திருவுள்ளத்தின்படி நடக்காமல். இன்றைக்கு மிக பெருமையாக தன்னுடைய சீடர் பக்கமாக திரும்பி அவர்களை காட்டி, இதோ இவர்களே என்னுடைய சகோதரர் சகோதரி தாய் என்கிறார். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து இங்கு இருந்தால் நம்மை பார்த்து தன்னுடைய கரத்தை நீட்டி, இதோ என்னுடைய சகோதரர், இதோ என்னுடைய சகோதரி, இதோ என்னுடைய தாய் என்று சொல்வாரா? ஏன் சீடர்களை பார்த்து சொல்ல காரணம் அவரை கொடுக்கிறார். இறை திருவுள்ளத்தின்படி நடக்கிறவர்கள், இறை திருவுள்ளத்தின்படி யார் செயல்படுகிறார்களோ அவர்களே என்னோடு என்னுடைய உறவிலே கலந்து கொள்ள தகுதி பெற்றவர்கள். நமக்கு நன்றாகவே தெரியும், இயேசுவோடு இரத்த உறவிலே நாம் பங்கேற்க முடியாது. ஏனென்றால் அவருடைய காலகட்டத்திலே வாழவில்லை. ஆனால் இப்பொழுதும் அவருக்கு தாயாகவும் சகோதரராகவும் சகோதரியாகவும் மாற முடியும் என்றால் இறை உறவிலே, ஆன்மீக ரீதியாக நாம் இறை திருவுள்ளத்தின்படி நடக்கும் பொழுது அவரோடு அவருடைய உறவிலே நாமும் கலந்து கொள்கிறோம். சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே. இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் இறைவனோடு இணைந்திருந்தாலோ அப்பொழுதெல்லாம் இறை திருவுள்ளத்தின்படி நடந்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் விலகி சென்றார்களோ இறை கோபத்தை பெற்றிருக்கிறார்கள். இறைவனோடு இணைந்திருப்போம், இறை உறவிலே நாமும் சங்கமமாகுவோம். ஜெபிப்போம். ஆமென். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. ஏழை நான் என்றேங்கி நின்றேன், என்னை நீ வேண்டுமாவென்று சொன்னார். ஏழை நான் என்றேங்கி நின்றேன், என்னை நீ வேண்டுமாவென்று சொன்னார். பிழை செய்து நான் வாழ்ந்த போதும் நீ தயை செய்து என்னை ஏற்றுக்கொண்டார். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல ஒருவாட்சியின் மேன்மைக்காக இறைபற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்று வாடும் எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக இன்னும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதிமாக்கும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையான ஒருவனை அனைத்தையும் படைத்தேன்,
அவரை மீட்பராக மீனேற்று எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் கருதெடுத்து கன்னித்தாயிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கையில் விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே தூதரோடு இணைந்து என்றென்றும் புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அழைத்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அளித்த மகனே கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பொள்ளிக்கும் கிண்ணத்தை மொக்குப்ப கொடுக்கிறோம். உந்தனம் நின்று ஒளியும் பெரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குலும் எங்களை தூய அவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநகரிவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தொழில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவனாக இருந்த புனிதராக அனைவருடனும் நாங்கள் அறிவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை புகழ்ந்தித்து பெருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நம் அனைவருமே துணிந்து இறை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனரிடம் என்றாடிடும் இரக்கத்தின் உதவியார் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்னிடமாயிருப்போமாக. எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு மொழிந்தேன். என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் திரு விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்தெழுத்தல் உங்கள் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறின் விருந்து கிழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம்னை காத்து நித்திய வாழ்வு கிடைத்துச் செல்வதாக. ஆமென். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது பருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அமைதி வாழ்வை தேடுகிறேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில்
புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. காட் bless you all. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பதுவையின் அதிசயமே, எங்கள் புனித அந்தோனியாரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே. பதுவையின் அதிசயமே, எங்கள் புனித அந்தோனியாரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே. நம்பி உன் தாழ் பணிந்தோம், எங்கள் நாடெல்லாம் நலம் காண. நம்பி உன் தாழ் பணிந்தோம், எங்கள் நாடெல்லாம் நலம் காண. அற்புதம் புரிபவரே, உந்தன் பொற்பதம் வருகின்றோம். அற்புதம் புரிபவரே, உந்தன் பொற்பதம் வருகின்றோம். பதுவையின் அதிசயமே, எங்கள் புனித அந்தோனியாரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உங்கள் புதுமையின் கீதங்களே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை, துதி, தோத்திரம், நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.